வணக்கம் நண்பர்களே. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். NEP நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டம். அதன்படி பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இந்த வருஷம் மும்மொழி கல்வி அது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சிபிஎஸ்இ இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருப்பாங்க. கூடுதலா அவங்களுடைய தாய்மொழி ரெண்டு மொழிகள் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. கூடுதலா அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தின்படி இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், அதோட கூடுதலா கட்டாயமா 2 இந்திய மொழிகளை மாணவர்கள் படிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்த போறாங்க. எக்ஸாக்டா என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026-27 கல்வியாண்டுல இருந்து சிபிஎஸ்இ 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் இந்த கூடுதலா ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா படிக்க போறாங்க. அவங்க தான் இந்த மும்மொழி கல்வி திட்டத்தின் முதல் பேட்சா இருக்க போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த திட்டம் படிப்படியா போய் 2031ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷம் 6ஆம் வகுப்பு படிக்கிறவங்க 2031ஆம் ஆண்டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த 3வது மொழியும் கூடுதல் சப்ஜெக்டாக சேர்க்கப்படும். அந்த 3வது லாங்குவேஜோட மார்க்கும் அவங்களோட மதிப்பெண் பட்டியல இடம்பெறும். இப்ப என்னன்னா, இது ஒரு 3வதா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதே சமயத்துல ஏற்கனவே சிபிஎஸ்இ பாடத்திட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லப்படுற நேரத்துல 3வதா ஒரு லாங்குவேஜை நீங்க கட்டாயமா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கூடுதலா ஒரு சப்ஜெக்டை உருவாக்குறது அவங்களுக்கு கூடுதலாக சிரமத்தை உண்டாக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல சிபிஎஸ்இல இந்த திட்டத்தை கொண்டு வரது மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே கல்வி மாநில பட்டியலிருந்து பொது பட்டியல மாத்துறதுக்கே நம்ம நிறைய விஷயங்களை மாத்த முடியல. நீட் எக்ஸாம் எல்லாம் வந்திருக்கு. பொது தேர்வுகள் நிறைய நுழைவுத் தேர்வுகள் எழுத வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த கல்வி மத்திய பட்டியல் இடம் பெற்று இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது மாநில கல்வியும் சேர்ந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல போயிடுச்சுன்னா எல்லா இடத்துலயுமே இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுமோன்ற ஐயம் நமக்கு எழுது. சோ இந்த மும்மொழி கல்வி திட்டம் சிபிஎஸ்இல அமல்படுத்தப்படுறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.